சிறப்புகள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வரும்பொழுது பார்த்தேன் கோவிலில் வச்சுருந்தாங்க. அதனால் அதனுடைய சிறப்புகள் அது சொல்லுங்கள். மணவெளியில் ஒருத்தர் இருக்காருங்களே, மீசக்காரோடைய பிள்ளை, அவரு வந்து இந்த கோவிலுக்கு செய்கிறாருங்களா? அவருமே மன்னார பரதேசி சித்தர் கோவிலுக்கு அந்த அண்ணன் தான் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அந்த அண்ணாக்கிட்ட நீங்கள் குணவதின்னு கேட்டால் சொல்லுவாங்க. நல்ல பரிச்சயமான அண்ணா தான் அவங்க. நம்ம வீட்டுக்கிட்ட தான் அவங்க வீடு இருந்தது. சந்தோஷம். பட் அதில் வந்து அந்த மூலிகை கஞ்சியில் சேர்க்கக்கூடிய தழைகள்லாம் வந்து இந்த ஆடாத்தோட, ஏன்னா இப்போலாம் ஆடாத்தோடனா இப்போ காலத்து கட்டத்தில் ஆடாத்தோடையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம மாதிரி ஆட்களுக்குலாம் ஆடாத்தோடனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆமாம். ரொம்ப நல்லது இல்லை, பரவாயில்ல. நான் வந்து இப்போ ஒரு டம்ளர் குடிச்சு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நல்லது இல்லை, அது மூலிகை கஞ்சின்றதுனால. அது உடம்புக்கு உணவாகவும் போகும், மருந்தாகவும் போகும். வெரி குட். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுலேயும் நீங்கள் மெம்பர்ஷிப் லைவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. சரிங்களா? கண்டிப்பாக வந்து நாங்கள் இங்கே வந்து வாரத்தில் ஒரு முறை வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். ரெண்டாவது இது சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, குரு பூஜை. ஸோ அந்த குரு பூஜையில் பங்கேற்கிறதுக்கும் எங்களுடைய சார்பாக என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? ரொம்ப நன்றி அண்ணா. ஆமாம், கருநாள் அன்னைக்கு சூப்பராக இருக்கும்ல. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து டென்ட் போட்டு பிரமாதமாக பண்ணுவாங்க. சாப்பிட மாட்டாங்கல்ல, அதுதான் நம்மளுடைய ஐ மீன் இங்கே நம்ம சித்தருடைய இது அப்படி சிறப்பு அப்படி விடுங்கப்பா, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அண்ணா. ரொம்ப நன்றி, மூவருக்கும் ரொம்ப நன்றி.